குர்ஆனில் ஒரு கூட்டத்தினர் பற்றி கூறப்பட்டுள்ளது. அவர்களின் அழிவு இன்றும் மனிதகுலத்திற்கு இரகசியமாகவே உள்ளது. யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் என்னும் அந்த கூட்ட அவர்களின் திகிலால் பூமி நடுங்கும். உலகம் அவர்களை கோக் மற்றும் மாகோக் என்றும் அழைக்கிறது. அவர்களின் எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக. அவர்கள் எந்த நிலத்தில் பாதம் வைக்கும்போது அங்குள்ள புல் கூட அழிந்துவிடும். ஆறுகளின் நீரை குடித்து விடுவார்கள். மலைகளை சாப்பிடுவார்கள். நகரங்களை சாம்பலாக்குவார்கள். இரக்கமில்லை, கருணையில்லை, மனிதநேயமில்லை. வெறும் அழிவு மற்றும் பாழ்படுத்தலே அவர்களின் ஒரே நோக்கம். ஒரு காலம் வந்தது, மக்கள் அல்லாஹ்விடம் அழுது அழுது பிரார்த்தனை செய்தனர். ஓ எங்கள் இறைவா, இவர்களிடமிருந்து நாங்களை விடுவிக்கும். இந்த காட்டுமிராண்டிகளிடமிருந்து நம்மை காப்பாற்றும். அப்போது அல்லாஹ் தனது ரஹ்மத்தால் ஒரு நல்லெண்ணம் கொண்ட வலிமையான பேரரசரை எழுப்பினான். அவரது பெயர் ஜுல்கர்னைன். ஜுல்கர்னைன் என்பவர் அல்லாஹ் அறிவு, வலிமை மற்றும் ரஹ்மத்தால் அளித்தவன். ஜுல்கர்னைன் உலகம் முழுவதும் பயணம் செய்து 2 மலைகளுக்கு இடையே வந்தபோது அங்குள்ள மக்கள் கூறினர், ஓ ஜுல்கர்னைன், யாஜூஜ் மாஜூஜ் எங்கள் பகுதியில் தாக்குதல் செய்கிறார்கள். எங்கள் விவசாயம், எங்கள் பிள்ளைகள் எல்லாம் அழித்து விடுகிறார்கள். நீங்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு சுவரை கட்டித் தருவீர்களா? ஜுல்கர்னைன் கூறினான், அல்லாஹ் எனக்கு அளித்த வலிமையை உங்கள் பாதுகாப்பிற்காக பயன்படுத்துவேன். அவர் மலைகளுக்கு இடையில் வலுவான, கனமான, பிரம்மாண்டமான சுவரை கட்டினார். அது அளவுக்கு அதிகமாக வலுவாக யஜூஜ் மாஜூஜ் அதை உடைக்கவோ அதன் மீது ஏறவோ முடியவில்லை. பின்னர் நூற்றாண்டுகள் கடந்தன. அந்த சுவர் இன்றும் எங்கோ உள்ளது. ஆனால் யாரும் தெரியவில்லை எங்கு உள்ளது. சிலர் காக்கஸ் மலைகளுக்கு இடையில் என்று கூறுகின்றனர். சிலர் துர்கிஸ்தானுக்கு அருகில் என்று, சிலர் பூமியின் ஆழத்தில் மறைந்துள்ளது என்று கருதுகின்றனர். ஆனால் ஒன்று உறுதி, அன்று வரும் அந்த சுவர் உடையும். உடையும்போது மக்கள் பயத்தால் ஓடுவார்கள். எங்கும் அழிவு மற்றும் இரத்தம். பின்னர் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ் ஸலாம் தனது சஹாபாக்களுடன் மலைகளில் அடைக்கலமடைந்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்கள். அப்போது அல்லாஹ் ஒரு புழுவை அனுப்புவான். அது யாஜூஜ் மாஜூஜின் கழுத்தில் நுழைந்து அனைவரும் ஒரே இரவில் இறந்து விடுவார்கள். அதிகாலை சூரியன் உதயமாகும்போது பூமி உடல்களால் நிரம்பியிருக்கும். அவர்களின் வாசனையால் காற்று கூட சிதைந்துவிடும். அப்போது அல்லாஹ் பறவைகளை அனுப்புவான். அவை உடல்களை எடுத்துச் செல்வார்கள். பின்னர் கடுமையான மழை பெய்யும். அது முழு பூமியை கழுவிவிடும். காற்று சுத்தமடையும். பூமி மீண்டும் பசுமையால் நிரம்பும்.